கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த வேத வசனமானது ஏசாயாவினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரட்சகராக பிறந்த போது இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு ஒளி உண்டானதை குறித்து தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். சோதரம், ஜனங்கள் எப்படிப்பட்ட இருள்? அறியாமையின் இருள், சோதரம், பாவத்தினுடைய இருள், ஒரு மரண கட்டுகளினுடைய இருள், இப்படி பலவிதமான இருளின் அனுபவத்திலே அடிமைப்பட்டு காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இரட்சகர் இந்த பூமியிலே பிறக்கும் போது அந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம், அந்த இருளில் இருந்த ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டதாக, ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ஒரு காலத்திலே நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால், அவர்களுடைய சோதரம் வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போமானால், அறியாமையின் இருளுக்குள்ளே ஜாதி பிரச்சனைகள், பலவிதமான ஒரு இருளின் சூழ்நிலைகளுக்குள்ளே தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மிஷனரிகள் மூலமாய் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய தேசத்திலே சோதரம் கொடுக்கப்பட்டதோ, எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள தொடங்கினோமோ, வேத வசனத்தினுடைய அறிவு எப்பொழுது நமக்கு கிடைக்க ஆரம்பித்ததோ, அப்பொழுது நம்முடைய நாட்டிலும் நம்முடைய தேசத்துல நிறைய மாற்றங்கள் உருவானதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கிற இவ்வளவு டெக்னாலஜிஸ், இவ்வளவு மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மனுஷன் இவ்வளவு அறிவுள்ளவனாக மாறுகிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஆண்டவருடைய வசனம் தான், ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமாக, ஒளியாக நம்மை மாற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் காணப்பட்ட 33.5 வருடமும் ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமாகவே இருந்தார். சோதரம், அவர் உலகத்திற்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறவராகவே காணப்பட்டார். ஏன்னா பலவிதமான இருளின் அந்தகாரத்திலே சிறைப்பட்டிருந்த ஜனங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் இந்த பூமியில வந்து இப்பொழுது அவர் சோதரம் பிதாவினுடைய வலது பாரசத்திலே காணப்பட்டாலும் நமக்காக ஒரு தேற்றரவாளனையும் சோதரம் தேவ வார்த்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தினூடாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இருளில் இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி ஒரு மகிமையான பிரகாசத்துக்கு நேராய் நம்ம நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாசித்து அதை தியானிப்போம். அதன்படி நம்ம வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இருளை மாற்றும். நம் ஒரு பெரிய வெளிச்சத்தின் அனுபவத்திலே நாம் காணப்படுவோம். இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் வெளிச்சமாக, ஒளியாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வரும் பொழுது இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் நம்முடைய ஜீவிதத்திலே இடமில்லை. அவர் சத்தியத்தின் பாதைகளை நம்மை சரியான பாதைகளை நடத்துவார். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. எங்க வாழ்க்கையில நாங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த நாட்களிலே ஒருவேளை நாங்கள் அடையாமல் இருப்போம் என்று சொன்னால், உங்களுடைய வசனத்தின் முகாந்திரம், பரிசுத்த ஆவியான முகாந்திரம் அந்த வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தாருங்கப்பா. யாரெல்லாம் இன்றைக்கும் மரண இருளின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, பாவத்தின் இருளிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அறியாமையின் இருளிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, மூட நம்பிக்கையின் இருளிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சத்தை தம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த நாள் மகிமையானதாய் மாறட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். காரியங்கள் வாய்க்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தந்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.